வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இது 12வது பகுதி. இன்னைக்கு இந்த புத்தகத்திலிருந்து 2 முக்கியமான பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். லெசன் 27, நெகோஷியேட் எவ்ரிதிங். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பேரம் பேசணும். நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கடைக்காரங்களோ அல்லது ஒரு டீலர்ஷிப்லேயோ ஒரு சேல்ஸ்மேனோ சொல்லக்கூடிய அந்த விலையை அப்படியே கொடுத்துடாம அந்த விலையில இருந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பேரம் பேசும்போது அவங்க அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு சேல்ஸ்மேன் கண்டிப்பாக நிற்பார். ஒரு கடைக்காரர் அவருடைய கோலே அதிகமான விலையில் விற்கணும், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எவ்வளவோ அதை உங்கள் தலையில் கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய கோலாக இருக்கும். உங்களுடைய கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும், கொஞ்சம் காசை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோலாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன், அதாவது நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த கான்வர்சேஷனை உங்கள் பக்கம் திசை திருப்புறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம், ஒரு யுக்தியை நீங்கள் கையாளணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும். ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு சேல்ஸ்மேன் இருக்கிறாரு அப்படின்னா அந்த சேல்ஸ்மேன் தான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பார். உங்களுக்கு என்ன வேணுங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த பொருளுடைய கலர் என்னவாக இருக்கும், உங்களுடைய பட்ஜெட் என்னவாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பார். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட நிறையா கேள்விகள் கேட்கணும். அந்த ப்ராடக்டை பற்றியோ ஒரு சர்வீஸை பற்றியோ அல்லது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அது சார்ந்த நிறைய கேள்விகளை முதல்ல நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேரம் பேசக்கூடிய அந்த விலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை சொல்லி உங்களுடைய நெகோஷியேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த கான்வர்சேஷனை நீங்கள் ஆரம்பத்தில் டாமினேட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த நெகோஷியேஷனில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்த பாடத்தை பார்க்கலாம். லெசன் 28, ஸ்பெண்ட் நவ் டு சேவ் லேட்டர். இப்போது நீங்கள் செலவு பண்ணினீங்க அப்படின்னா பின்னாடி நீங்கள் நிறையா பணத்தை மிச்சப்படுத்தலாம். இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று மெயின்டெனன்ஸ். இப்போது நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காருக்கு நிச்சயமாக மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பராமரிப்பு செலவுகள் இருக்கும். அந்த பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பராமரிப்புக்கு ஆகிற செலவை விட பின்னாடி உங்களுக்கு நிறைய செலவு அந்த வாகனம் வேட்டு வைக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன பொருட்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கோ அதை நீங்கள் இப்போவே சரியான நேரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய பணத்தை மிச்சப்படுத்தும். 2வது குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் தரமான பொருளை வாங்கும்போது அது உங்களுக்கு ஒரு ஃபால்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியான ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறையா பணத்தை மிச்சப்படுத்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பீங்க. இதை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா. அதே நீங்கள் ஒரு ரீசண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அது ரிப்பேர் ஆகிருக்கும் அல்லது அது வேலை செய்கிறத உழைக்கிறத நிப்பாட்டி இருக்கும். காரணம் என்னென்னா அதனுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருப்பது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான பொருளை கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்ல தரமான உண்மையான ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீண்ட நாள் உழைப்பதன் மூலம் அந்த பொருளை மாற்றணும் அல்லது வேறு ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படிங்கிற தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா செலவை தவிர்த்து உங்களுக்கு அது நிறைய பணத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். நண்பர்களே, இந்த 2 பாடங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பாடங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.